ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு அண்ட் நான் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ போட போகிறேன்னா, நான் ப்ளவுஸில் வந்து சிம்பிளாக நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா சிம்பிளாக பஞ்ச் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கும் சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம அதுலேயே நமக்கு மிஷின் நம்ம வாங்கும்போது ஆல்ரெடி அதுலேயே சேவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே டிசைன்ஸ் இருக்கும். நீங்கள் புதுசாக போனோன்னா நீங்கள் தாராளமாக வெளியே கொடுத்து கூட போட்டுக்கலாம். அண்ட் இது ஸ்டார்ட் அப்பில் இந்த சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி எனக்கு தெரியாது, இது பஞ்ச் பண்ணி நாங்களே போடணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. மறக்காமல் சொல்கிறேன், நீங்கள் கிளாஸ் எடுக்கணுன்னா நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு மறக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ டிசைனுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்புட் எய்ட்ஸ் டூலில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் வந்து நான் லெஃப்ட் கிளிக் மட்டும்தான் வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும்தான் நீங்கள் லெஃப்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணணும். சென்டரில் இருக்கிற பாயிண்ட் அத்தனையும் நீங்கள் வந்து ரைட் கிளிக் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அந்த லீஃபோட கர்வ்ஸ்லாம் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அமையும். ஸோ அதே மாதிரி நாம் எல்லா லீஃபையும் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஃபில்லில் பண்ணலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது இதுக்குள்ளே போட்டு குழப்ப வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இன்புட் ஏல பழகினா தான் நீங்கள் வந்து எல்லா டிசைனுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் நீங்கள் வந்து போட முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஈஸியாக போடுறதெல்லாம் இருக்குது. ஸோ அதை ரெண்டாவதாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம கஷ்டமாக இருக்கிறத போட்டு பழகினா தான் வந்து நமக்கு அதுவே நமக்கு பழகி ஈஸியாகிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ரன்னை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரன்லேயும் அப்படி தான் நீங்கள் போடணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து லெஃப்ட் கிளிக் மட்டும்தான் வைக்கணும் மவுஸில். அண்ட் எண்டிங் லெஃப்ட் கிளிக் வைக்கணும். சென்டரில் எல்லாமே வந்து நீங்கள் ரைட் கிளிக் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் மட்டும்தான் ஒரே லெஃப்ட் கிளிக் மட்டும் வைக்கணும். ஸோ மற்றபடி வந்து கர்வ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட் கிளிக் வச்சு தான் இது பண்ணணும். ஸோ செகண்ட் லைனும் வந்து அந்த டார்க்கர் ஷேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நீடில் பாயிண்ட். ஸோ அந்த நீடில் பாயிண்டில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைன் வரையணுன்னா அந்த நீடில் பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு லீஃப் போட்டாலும் ஸோ நீடில் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணணும். ஸோ இமேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணக்கூடாது. நீடில் பாயிண்ட் எந்த பக்கத்தில் விழுந்திருக்கோ ஸோ அந்த பக்கத்தில் இருந்து பஞ்ச் பண்ணோன்னா நமக்கு தேவையில்லாத ஸ்டிச்சஸ் வந்து அவாய்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் இமேஜில் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் தான் அதாவது 2 நெல்லுக்கு சென்டரில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ட்ரிம் ஆகிற இது இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். நீடில் பாயிண்ட் எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் டிசைன் ட்ரா பண்ணால் போதும். ஸோ ஒவ்வொரு லீஃபும் வெவ்வேறு டிசைனாக இருக்கும். ஒன்று டூப்ளிகேட் பண்ணி இன்னொன்று டூப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு லீஃபும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ வெவ்வேறு ஷேப்பில் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த டிசைனுக்கே அழகாக இல்லாமல் இருந்துடும். ஸோ சில டிசைன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். சில டிசைன்ஸில் வந்து நல்லா பார்க்குறக்கு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நல்ல ஒரு நேச்சுரலாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நேச்சுரலாக இருந்தால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே இந்த நேச்சுரல் லுக் கொண்டு வந்துடலாம். அண்ட் கடைசி எண்டிங் டிசைனும் நான் லீஃபும் முடிச்சிட்டேன். ஸோ எல்லாமே முடிச்சிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம எடிட்டில் போய் ஸ்டிச் பை செக்ஷனில் போகலாம். இல்லை கலர் நம்ம இன்னும் மாற்றலை, ஸோ அதனால் கலர் வைஸ் போக முடியாது. ஸ்டிச் வைஸாக போயிட்டோம்னா நமக்கு ரன்னு ஸ்டிச் செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படியும் சேஞ்ச் பண்ணல, நீங்கள் வந்து இன்னும் பேக் ட்ராப்லாம் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாகவே செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளூ கலருக்கு தேவையான இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ரன்னு இருக்கும். ஸோ அதோட லென்த் வந்து 0.80 வச்சுக்கோங்க. வேரியபிள் லென்த் மஸ்ட்டாக கொடுக்கணுங்க. ஏன்னா இது வந்து வளைவாக இருக்கிறனால, ஸோ ஸ்பில் டைப்பில் இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக இதுக்கு வேரியபிள் லென்த் கொடுத்தாகணும். அதனால் மஸ்ட்டாக நீங்கள் வேரியபிள் லென்த் கொடுத்துருங்க. அண்ட் இது ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கும் வந்து அதாவது ரன்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ட்ரா கொடுக்கணும். நான் கொடுத்துட்ருக்க பாருங்கள். ஸோ நீங்கள் அதை ரன்னை ஓட்டி விட்டு ஸோ அதில் வந்து
நீடில் பாயிண்டில் ஸ்டாப் பண்ணி அதை வந்து கட் பேஸ்ட் பண்ணி நீங்கள் பேக் ட்ராக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜம்பிங் வந்து அவாய்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஹோம் பண்ணாமலே பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய பேஜில் போட்டிருக்கேன், பேக் ட்ராப் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோஸை. நான் வேணால் கீழே வேணால் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லீஃப் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜம்பிங் வராது. மஸ்ட்டாக நீங்கள் அதை செக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து அதாவது இன்புட் ஏ டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ரன்னை வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா முடியவே முடியாதுங்க. ஸோ அதனால் நம்மளே ரன் வரைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஃபில் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக அதுவே வந்து கன்வெர்ட் ஆகிடும் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து ஒவ்வொரு லீஃப்க்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டீ கொடுத்து அண்ட் ஹோம் கொடுத்து நீங்கள் அதை ரன் பண்ணி நீங்கள் வந்து ஸோ நான் வந்து ஹோம் கொடுத்துட்டேன் பாருங்க. ஓட்டி விட்டு ஒவ்வொன்றையும் வந்து நான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி பேக் ட்ராக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் எண்ட் பாயிண்ட் கரெக்டாக இல்லைன்னா கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து பேக் ட்ராக் கொடுத்துருங்க. ஓட்டி விட்டு ஒவ்வொரு பிளேஸ்லையும் நீங்கள் வச்சு ஸோ அதை எங்கே நீடில் பாயிண்டில் உட்காரதோ ஸோ அந்த நீடில் பாயிண்டில் நீங்கள் வந்து கட் பேஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிவிடுங்க. நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு சில தப்புகள் நீங்கள் ட்ரா பண்ணும் போது பண்ணிக்கலாம். அது வந்து இந்த ரேஷியப் மூலயமா நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து பேக் ட்ராக் கொடுத்துட்டேன், கட் அண்ட் பேஸ்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரன் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வேரியபிள் லென்த் கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா ஷேஃபாக வரும். லென்த்து வந்து நான் 8 கொடுக்குறேன். வேரியபிள் லென்த் வந்து அதில் இருக்கிறது அப்படியே சேமாக விட்டேன். இப்போ பாருங்கள் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நமக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரல் இருக்கிறத வந்து நம்ம செப்பரேட்டாக தான் பண்ணணும். ஸோ அதை ஆஃப் பண்ணோம்னா ஏன்னா நம்ம ப்ளவுஸ் டிசைன் போடுறது, ஸோ ஆஃப் பண்ணோம்னா நமக்கு அந்த டிசைன் பர்ஃபெக்டாக அமையாது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை தனியாக செப்பரேட்டாக போட்டுக்கலாம். அதுக்கும் நம்ம ரன் போட்டு அண்ட் கட் பீஸ் பண்ணி நம்ம வந்து பேக் ட்ராப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணோன்னா நம்ம அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அப்படியே அந்த பக்கம் வச்சிடலாம். நீங்கள் செலக்ட்டுக்கு கீழே இருக்க பார்த்தீங்களா, அதை வந்து அந்த செலக்ட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தாராளமாக குயிக்காக சின்ன சின்ன பாட்டெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சு அந்த பக்கம் டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த சைடு வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மேல் இருக்குது பார்த்தீங்களா ரன், ஸோ அந்த சின்ன சின்ன ட்ராப்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இல்லைனா சீக்வன்ஸ், நம்ம உங்களோட மிஷின்ஸ் வந்து சீக்வன்ஸ் மிஷினாக இருந்தால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சீக்வன்ஸ் வந்து அங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படி சீக்வன்ஸ் இல்லாதவங்க வந்து ஸ்டோன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து அந்த இடத்துல சின்னதாக ட்ராப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹேண்ட்க்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ரன் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, சும்மா ரன் யூஸ் பண்ணி கோடு மாதிரி வரைஞ்சாவே உங்களுக்கு ரன் வந்துடும் ஆப்போசிட்டில். பாருங்கள், நீங்கள் அதே மாதிரி பாதி மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி வரைஞ்சிட்டு அதையும் அப்படியே நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பக்கம் மூவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ரன்னுக்கும் நீங்கள் மஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா கட் பீஸ் பண்ணி நீங்கள் பேக் ட்ராப் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேக் ட்ராப் கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் ஹோலாக மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த பக்கம் நம்ம டூப்ளிகேட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லெட்டரெலாம் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் வந்து செலக்ட் பண்ண முடியல. அதனால் வந்து செலக்ட் கீழே இருக்கிறத யூஸ் பண்ணி அந்த டூலை யூஸ் பண்ணி நான் சின்ன சின்னதாக ட்ராப் வச்சு நான் வந்து அதை மட்டும் குறிப்பிட்டு அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை டூப்ளிகேட் பண்ணிடுறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதே ஒரு மூவிங்கில் நீங்கள் கர்சரை அப்படியே நகர்த்திட்டு வந்தாவே போதும். பாருங்கள், இதே மாதிரி நகர்த்திட்டு வந்தால் அப்படியே அதே இடத்துல பேஜில் உட்காந்துக்கும். இல்லை நீங்கள் ஒரு பாட்டு மட்டும் நீங்கள் அந்த ரன் வந்து நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு போடாமல் லாஸ்ட்டாக போட்டனால வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக இது நான் வந்து டூப்ளிகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அதை ஒட்டுக்கா போட்டிங்கன்னா
நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணாவே உங்களுக்கு செட்டாக உட்காந்துக்கும். சென்டரில் மட்டும் நமக்கு சேமாக அதே மாதிரி ஒரு ரன் வந்து நம்ம ட்ரா பண்ணி அதுக்கும் பேக் ட்ராப் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் லிட்டரலாக கொஞ்சம் அந்த கரெக்டான அந்த பக்கம் எந்த சைஸில் இருக்கோ எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி கொண்டு வந்துடலாம். அதே பிளேஸ்க்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து சேம் அதே பிளேஸுக்கு அந்த பக்கம் எந்த பிளேஸில் இருக்கோ சேம் அதே பிளேஸில் நான் கொண்டு வந்துடுறேன். ஓகே, நான் கொண்டு வந்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சென்டரில் நமக்கு ஒரு லைன் வேணும். சென்டரில் வேணும் நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டு அதே கரெக்டான சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம உட்கார வச்சுக்கலாம். ஸோ சென்டரில் வந்து நம்ம ஒரு ரன் கொடுக்குறோம். ரன்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு. சென்டர் நேரில் வந்து நீங்கள் உட்கார வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, டிசைன் முடிஞ்சிருச்சு. இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.